ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 40வது பகுதி இன்று. ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று சுவாமி எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்திலே பிராட்டியினிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார். அப்படிங்கிறத பிராட்டியினுடைய குணங்களிலே நேற்று ஸ்வரூப அப்படிங்கிற குணத்தை நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து இன்று அடுத்த குணங்கள். ரூப என்று சொல்லும் பொழுது ரூபம் திருமேனியை குறிக்கின்றது என்றும் நாம் அனுபவித்தோம். பிராட்டியினுடைய குணங்களை வெளிப்படுத்துவதனால் இந்த திருமேனியையே பிரதானமாக இங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி இவளுடைய திருமேனி இவளுடைய குணங்களை வெளிப்படுத்துவதனாலே எம்பெருமானுக்கு அது மிகவும் இனிமையாக இருக்கின்றது. குணங்களுக்கு இருப்பிடமான திருமேனி. இந்த குணங்களை வெளிப்படுத்துவதனாலே இந்த திருமேனியும் எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றதாம். ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா என்கின்ற பாசுரமாகட்டும், மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டான் அப்படிங்கிற பாசுரமாகட்டும், மெல்லியல் தோல் தோய்ந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள் ஆகட்டும், இப்படி பல பாசுரங்கள், பெரிய திருமொழி பாசுரம், திருவாய்மொழி பாசுரம், அவனுக்கு அனைத்துமே இவளுடைய திருமேனியாகவே இருக்கின்றது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனாக இருந்தது போல இவனுக்கு எல்லாமே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே அனைத்துமே பிராட்டியினுடைய திருமேனியாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். மேலும் இவளுடைய சீலம் முதலான குணங்கள்லாம் இவனுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. இவனுடைய குணங்களுக்கு, எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒத்திருக்கும்படியா இருக்கு. அதனால பொருத்தமுடையது அப்படின்னு சொல்ல முடியும். பலதாலும் அவனுக்கு நிகரா இருக்கு. எப்படி பொருத்தம் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு நிகராக இருப்பதினாலே சீலம் முதலான குணங்கள் எல்லாம், பிராட்டியினுடைய குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு நிகராக இருப்பதினாலே பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதல்ல ஸ்வரூபம் அப்படிங்கிற குணத்தை பார்த்தோம். ரெண்டாவது ரூப அப்படின்னா ரூபம் திருமேனி அப்படின்னு சொல்லும் பொழுது இவளுடைய குணங்கள் எல்லாம் திருமேனியிலேயே வெளிப்படுத்துவதனாலே மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அத்தனை குணங்களும் அவனுக்கு நிகராக இருப்பதினாலே மிகவும் பொருத்தமாகவும் இருக்கின்றது அப்படின்னு ரெண்டாவது குணம். மூன்றாவது ஐஸ்வர்ய குண விபவ ஐஸ்வர்ய. இப்ப மூன்றாவது குணம்னு சொல்லும் பொழுது சௌந்தர்யம் அப்படின்னு நாம் சொல்லலாம். சௌந்தர்யம் முதலானவற்றை குறிக்கக்கூடிய குணம். திருமேனிக்கு மேலும் அழகு சேர்ப்பது போல இருக்கின்றது இந்த குணம். திருமேனி வெறும் புறத்திலே ஆலத்தி வழிக்க வேண்டும்படியா இருக்குன்னா, அப்போ ஆபரணங்கள்லாம் இல்லாமலேயே அவ்வளவு அழகு வீசும்படியாக இருக்கின்றது. அந்த திருமேனியினுடைய புகருக்கு இன்னும் அழகு சேர்க்கும்படியா இருக்காம் இந்த சௌந்தர்யம். அப்படிங்கிறதுனாலே இது இன்பத்தையே வளர்க்கின்றது, இன்பத்தையே கொடுக்கின்றது, இன்பத்தை வளர்க்கின்றது, இன்பத்தையே கொடுக்கின்றது. அதனாலே இவை எல்லாமே எம்பெருமானுக்கு மிகவும் இனிமையாகவும் இருக்கின்றது. அப்ப ஸ்வரூபம் இனிமையாக இருக்கின்றது, பொருத்தமாகவும் இருக்கின்றது. ரூபமும் அதே போலே தான், குணமும் அதே போலே சௌந்தர்யம் முதலான விஷயங்களினாலே எம்பெருமானுக்கு பார்த்தால் மிகவும் இனிமையாகவும் பொருத்தமாகவும் இருக்கின்றது. அடுத்தது விபவ. விஷ்ணு புராணத்திலே அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. என்ன அர்த்தம்? விஷ்ணுவே, எம்பெருமானே சொற்களுடைய பொருளாக உள்ளான். இதுதான் நாச்சியார் திருமொழியிலே நாச்சியாரும் நான்மறையின் சொற்பொருளாய் நின்றான் என்னுடைய மெய்ப்பொருளும் கொண்டாரேன்னு திருவரங்க மங்களாசாசன பாசுரம். நான்மறையின் சொற்பொருளாய் நின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது சொற்பொருளாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, எம்பெருமான் சொற்களினுடைய பொருளாக இருக்கின்றான், பிராட்டி சொற்களினுடைய ஓசையாக இருக்கின்றாள். இப்ப ரெண்டையுமே பிரிக்க முடியாது. எப்படி சூரியனும் ஆதித்யனுடைய ஒளியை பிரிக்க முடியுமா? பிரித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோலத்தான் சொற்களினுடைய பொருள், சொற்களினுடைய ஓசை ரெண்டுமே பிரித்து சொல்ல முடியாது, எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடியது. அப்ப சொற்களினுடைய பொருளாக எம்பெருமானை சொல்றோம், சொற்களினுடைய ஓசையாக பிராட்டியை சொல்கின்றோம். அதனாலே விபவ. அப்ப
இப்போ இவளுடைய செல்வங்கள், விபவன்னு சொல்லும் பொழுது செல்வம், இவளுடைய செல்வங்கள் அவனுடைய செல்வத்தை காட்டிலும் பல மடங்காக இருக்கின்றதாம். அது எப்படி சாத்தியம்? விபவன விபூதி அப்படின்னு சொல்றோமே, அப்போ இவளுடைய செல்வங்கள் அவனுடைய செல்வங்களை காட்டிலும் மிக பெரிதாக இருக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது சனத்குமார சம்ஹிதையில யோ ஜெகதி பும்பாவஹா அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தின் மூலமாகவும் குணரத்ன கோஷத்திலே சேஷித்வே பரமஹா புமான் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி இவளுடைய செல்வங்கள் அவனுடைய செல்வங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது பரமபுருஷனானவன் இவளுடைய சுவாமி, அவனுடைய விபூதிகள் அனைத்துமே இவளுடைய விபூதியாக இருக்கின்றது. ஆக விபூதிகளையும் தன்னிடத்திலே கொண்டிருக்காள், ஈஸ்வரனையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறாள் என்பதனாலே அவனுடைய செல்வங்களை காட்டிலும் இவளுடைய செல்வங்கள் மேலானதாக இருக்கின்றது என்று இந்த விபவக்கு அர்த்தம். பரமபுருஷன் இவளுடைய சுவாமியாகவும் 2 விபூதி இதுகாரும் இன்று நாம் அனுபவித்தோம். அடுத்த குணங்களை அடுத்த பதிவிலே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.